இந்த ஃபேனை போட்டுட்டு மல்லாக்க அப்படி படுத்து வானத்தையும் அந்த ஃபேனை பார்க்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்குது. எனக்கு அந்த லோ ப்ரெஷர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மேலே பார்த்தா உடனே தலை சுற்று வந்துடுது. அந்த தலை சுற்று வரும்போது வாந்தி மயக்க மாதிரி வருது. இன்னைக்கு நீ இல்லைன்னா என் வீடு என் ஃபேனும் சுத்தமாக இருக்காது. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணதுக்காக உனக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா, சும்மா நாக்க தொங்க விட்டுட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவோன்னு கிடையாது. எங்கே போனாலும் பின்னாடி வந்துட்டு என்னடி பண்ணுறேன்னு கேட்கா. வாஷ்ரூம்லேயும் ஊற்ற முடியாது, சிங்கிலையும் ஊற்ற முடியாது, பேசன்லேயும் ஊற்ற முடியாது, அவ்வளோ கருப்பாக இருக்குது. நெஞ்செல்லாம் அடைக்குது உங்களை பார்த்து பேச வரலான்னு. ஏன்க்கா உனக்கு இப்படி வேர்த்து பூத்து போய் இருக்க, மண்ணா வெட்ட போனேன் விவசாயம் பார்க்க போனோன்னு கேட்டீங்க. ரொம்ப பெரிய வேலை செஞ்சேன் இன்னைக்கு. செய்ய போகிறேன். அரை மணி நேரம் ஒரு வேலை தான் முடிச்சிருக்கேன். இனி 3-4 வேலை இருக்குது. இது பாருங்கள், நான் கடந்த 3 வாரமாக எனக்கு துடைக்கிற டைம் கிடைக்கல. அது எப்படி கருப்படைச்சிருக்கு. இப்படி அடைச்சிருக்கனால காற்று ஒன்று கீழே வர மாட்டேங்குது. ஒரு ரெக்கையிலையும் ஒரு கிலோ அழுக்கு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அது ஒயிட் ஃபேன் வரையா, அது பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது. காற்று கீழே விட மாட்டுது. இது வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஃபேனை தான் கடந்த அரை மணி நேரமாக க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ண பிறகு எப்படி பாருங்கள், பால் போல் ஜொலிக்குது ஆகிட்டு. இதை இப்போ 3 தண்ணி வச்சு துடைச்சி இந்த கலருக்கு 4வது தண்ணி துடைக்கணும். பாருங்கள் 3வது தண்ணி கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலரில் இருக்குது. வாரம் துடைச்சிருவேன். துடைக்க முடியாத காரணத்துக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேனில் உள்ள அழுக்கு பிடிச்சனால காற்று கீழே விழலை. இது வரைக்கும் இப்போ ஒரு ஃபேனை தான் துடைச்சி முடிச்சிருக்கேன். இன்னும் இப்போ கிச்சனில் ஒரு ஃபேன் இருக்குது. பின்ன அதுக்கப்புறம் ஹாலில் இந்த ஒரு ஃபேன். இப்போ இன்னொரு பெட்ரூமில் இந்த ஃபேன் ஆடல சின்னத்தையும் பாருங்கள். இன்னதான் நம்மள்ட்ட ஏசி பாசி ஊசி இருந்தாலுமே இந்த ஃபேன் காற்று போல் நமக்கு வேறு எதுவும் பிடிக்க மாட்டுக்கு. மற்றதெல்லாம் செல்லாது. இதுதான் நமக்கு வேணும். அழுக்கு பார்த்திங்களா எப்படி மண்டையை சுற்றி அழுக்கு இருக்குது. இப்போ இதத்தனே எனக்கு மொத்தம் இன்றைக்கி 5 ஃபேன் க்ளீன் பண்ணணும். இதில் ஒரு ஃபேன் தான் க்ளீன் பண்ணிட்டு அரை மணி நேரம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பழம் ஜொலிக்கிட்டு பால் மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், எனக்கு என்ன பிரச்சனைனா இப்படி மேலே இப்படி அண்ணாக்க பார்த்தா உடனே தலை சுற்று வந்துடுது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒரு செகண்ட் நான் மேலே இப்படி அண்ணாக்க பார்த்தேன்னா வானத்தை பார்த்தா ஃபேனை பார்த்தா தலை சுற்று வந்துடுது. அதனால் இந்த ஏணி படியில் ஏறி இப்போது இன்னொரு தண்ணி புது தண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணி கலர் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்கு புக்குன்னு இந்த ஏணியை பிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஃபேனை துடைச்சி எப்படி சுத்தமாக துடைக்கும் பாருங்கள். எனக்கு துடைச்சி பழம்னு ஆக்கியாச்சு. இப்போ காற்று பாருங்கள், அப்படியே ஏசி காற்று மாதிரி இறங்கும். அழுக்கு படிஞ்சாலுமே காற்று கீழே இறங்காது. அது அநியாயத்து கலரில் இருந்தது. இப்போ பாருங்க, இந்த சட்டி தண்ணியும் கருப்பாயிட்டு. இனிமேல் ஃப்ரெண்ட் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. அழுக்கு படிஞ்சனால காற்று அவ்வளோ கீழே வரல. இப்போ நல்லா காற்றடிக்கி. இப்போ டியூப் லைட்டுமே இந்த அழுக்கு படிஞ்சிருக்கனால மங்களாக எரியுது. பாருங்க, ஃபேனில் அழுக்கு பாருங்கள். வீட்டில் நமக்கு சோத்த பொங்கு, துணியை துவை, பாத்திரத்தை இதுலேயே நேரம் போயிடுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டனால வீட்டில் இருக்க பொருள்லாம் மங்கள் அடைஞ்சி போகுது. தொடக்கலைட்டும் ஜொலிக்குது, நம்ம ஃபேனுமே ஜொலிக்குது. நம்ம மூஞ்சி தான் டல் அடைச்சிட்டு இருக்கோம். மற்ற ஃபேன் பாருங்கள் எப்படி பால் மாதிரி ஏக்கி வச்சுருக்கேன். நான் முந்திலாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் வாரம் துடைச்சிடும். இப்போ 4-5 நாளும் துடைக்காமல் ஃபேன் காற்றே வர மாட்டேங்குது. மற்ற ஃபேன் பாருங்கள் வாங்க. கிச்சன் ஃபேனில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் 24 மணி நேரம் சமையல் பண்ணும் போது நம்ம அட்ஜஸ்ட் ஃபேனை ஓட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அவ்வளவும் கிச்சன் ஃபேனில் ஆயில் அப்ளை அவ்வளவும் எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரி இருக்குங்க. எப்பா ரொம்ப படும் மோசமாக இருந்தது என்னோட கிச்சன் ஃபேன் தான். அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. எண்ணெய்லாம் சட்டியில் ஊற்றுறானா இல்லை இந்த அட்ஜஸ்ட் ஃபேனில் ஊற்றுறானா தெரியல. ஒரு 5 லிட்டர் எண்ணெயை இதே குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. அப்போ தான் தெரியுது குழம்புல ஊற்றுற எண்ணெயெல்லாம் எங்கே போகுதுன்னு. எல்லாம் இந்த அட்ஜஸ்ட் ஃபேன் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு சாமி. பின்ன எதனால எண்ணெய் விலை ஏறாது சொல்லுங்கள்? எல்லா எண்ணெயும் இவங்க வாங்கி குடிச்சிட்டாங்கன்னா நம்ம குழம்புல எங்கே எண்ணெய் நிற்கும்? பார்த்து நம்ம வேலையை செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அழுக்கு தேங்கி நிற்க தான் செய்யுது, கண்ணு கெட்டாத இடத்துல. ஃப்ரிட்ஜுக்கு மேலே பாருங்கள், இவ்வளோ கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சது எங்கேருந்து தான் இவ்வளோ டஸ்ட் ஆகுது. எத்தனை ஒரு நாளைக்கு 100 தடவை ஃப்ரிட்ஜை திறக்கவும் மூடவும் இருந்தும் இப்படி டஸ்ட் நிறைஞ்சி போயிருக்கு. கடவுளே, நம்ம இப்படி தினம் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறோம். அந்த மாதிரி இவங்களையும் வேலைக்கு போகாமல் சோத்தை பொங்காமல் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவங்களுமே நல்லா இருப்பாங்க போல். போகாமல் வீட்டிலே இருந்து வீட்டை 24 மணி நேரம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தால் வீடு ஜொலிக்கும்.
என்ன செய்ய, வேலைக்கு போய் தானே ஆகணும். பாருங்க, மசாலாவை அரைச்சிட்டு அவசரம் அப்படியே விட்டுட்டு போகிறது அவ்வளோ டஸ்ட் ஆயிடுது. இந்த மைக்ரோன்னு சோப்பீஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதை அப்போ அடிக்கடி டீ சூடு பண்ணவும் வெந்நீர் சூடு பண்ண மட்டும்தான் வைக்கேன். இருந்தாலும் அதில் அவ்வளோ டஸ்ட்டு. பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி வைக்கிற மாதிரி இந்த ஜாமான்களை பொத்தி வச்சாலும் அழுக்கு கரை எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல. எதை தான் பாதுகாக்கணும்னு உலகத்தில் நாட்டில் தெரியல. மஞ்சள் மசாலா டப்பாவை அவசரமாக எடுத்துட்டு எண்ணெய் கை மசாலா கை அவ்வளோ பட்டு இது வேற துரு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. என்னத்தை செய்ய, நானும் படுத்து தூங்கலான்னு நினச்சாலும் இவ்வளோ வேலையை வச்சுட்டு எங்கெங்கே தூக்கமும் வருது. இப்போ நம்ம இந்த ஏணிப்படியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் இவ்வளோ மிதிச்சு ஏறி அவள் மிதித்ததையும் அவள் பொருள்படுத்தாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இந்த ஏணிப்படிக்கும் நன்றி சொல்லி அவளையும் கொஞ்சம் சுத்தப்படுத்திடலாம். ஏன்னா அடுத்து பின்ன வரணும்ல. இவா பின்ன சொல்லுவா, அன்றைக்கி நீ மிதிச்சு ஏறுன என்னை நீ மன்னிப்பு கேட்கல, என்னை அப்படியே நீ தூக்கி தூர போட்டுட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அவளுக்கும் நன்றி கடன் சொல்லிவிட்டு ஏன் தொடச்சாச்சு. இன்னைக்கு நீ இல்லைன்னா என் வீடு என் ஃபேனும் சுத்தமாக இருக்காது. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணதுக்காக உனக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா, சும்மா நாக்க தொங்க விட்டுட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவோன்னு கிடையாது. எங்கே போனாலும் பின்னாடி வந்துட்டு என்னடி பண்ணுறேன்னு கேட்கா. மட்டும் கூவாறு ஓடுதுன்னு நினைக்காதீங்க. என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ கூவா ஆற்ற வச்சுக்கிட்டு நானும் குடும்பம் நடத்தியிருக்கேன். வாஷ்ரூம்லேயே ஊற்ற முடியாது, சிங்கிலையும் ஊற்ற முடியாது, பேசன்லேயும் ஊற்ற முடியாது, அவ்வளோ கருப்பாக இருக்குது. இந்த ஃபேனை போட்டுட்டு மல்லாக்க அப்படி படுத்து வானத்தையும் அந்த ஃபேனை பார்க்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்குது. எனக்கு அந்த லோ ப்ரெஷர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மேலே பார்த்தா உடனே தலை சுற்று வந்துடுது. அந்த தலை சுற்று வரும்போது வாந்தி மயக்க மாதிரி வருது. பாருங்க எப்படி ஜொலின்னு காற்று அப்படியே ஐஸ் காற்று மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்களா, மண்டே ஆட்டிக்கிட்டு எப்படி சூப்பராக ஜெகஜோதியாக வீடாயிட்டு வாங்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் தாங்க, நானும் ஹாப்பி ஆயிடுவேன். என் வீட்டு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு, ஒரு சின்ன கண்டென்ட் விலாகும் முடிஞ்சது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் ஃபேன் க்ளீன் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஃபேனோட உங்களை நான் சந்திக்க வாரேன். பாய். அடுத்து நல்ல ஒரு விலாகில் உங்களை பார்க்க வரேன். லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் தாங்க.